7th மேக்ஸ் செகண்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 4.2ல 7th சம் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் XYZ வித் த கிவன் கண்டிஷன். கீழே கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம். XY 6.4 cm, ZY 7.7 cm அண்ட் XZ 5 cm. ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் போடுறோம். ஒரு ரஃப் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இதை வந்து நான் என்ன குறிச்சிக்கிறேன்னா எக்ஸ் ஒய் ஜெட். XY என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.4 சென்டிமீட்டர். ZY வந்து நம்மளுக்கு 7.7 சென்டிமீட்டர். XZ வந்து 5 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ நான் வரைய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து XY 6.4 சென்டிமீட்டர். அதனால் இந்த ஸ்கேலை இப்படி வச்சு ஃபஸ்ட்டு 0லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு 6.4 எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது, 6 இருக்குது, 0.1 0.2 0.3 இங்கே 4 இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்கேல் நீராக வச்சுட்டு ஒரு கோடு போடலாம். இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 6.4ல் இப்படி பாயிண்ட் வச்சுக்கிட்டுங்க. இப்போ நான் இதை எக்ஸ், இதை வந்து ஒய் அப்படின்னு குறிச்சிக்கிறேன். இது 6.4ன்னு நோட் பண்ணிக்கிறேன். இப்போ XZ எப்படின்னா 5 சென்டிமீட்டர். சரிங்களா? அதனால் ஸ்கேல் எடுத்து இங்கே 0லேருந்து இந்த கேம்பஸில் 5 சென்டிமீட்டர், கரெக்டாக 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறேன். எக்ஸ்லேருந்து செட்டுக்கு ஒரு ஆர்க் பண்ணுறேன். எடுக்காமல் கரெக்டாக எக்ஸ் பாயிண்டில் வச்சுட்டு செட்டுக்கு ஒரு ஆர்க் பண்ணுறேன். அடுத்தது ஒய்லேருந்து Y to Z வந்து என்னென்னா 7.7. அப்போது 0 பாயிண்ட்லேருந்து நான் 7.7 எடுக்கிறேன். ஒய்லேருந்து செட்டுக்கு 7.7ல் ஒரு ஆர்க் வர்றேன். ரெண்டும் கனெக்ட் ஆகிற இடம் தான் நம்மளுக்கு என்னென்னா செட். சரிங்களா? இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம், ரெண்டு ஆர்க்கும் கனெக்ட் ஆகிடணும் செட். இப்போது எக்ஸ்லேருந்து செட்டை ஜாயின் பண்ணுறேன். எக்ஸ் டு செட் ஜாயின் பண்ணுறேன். Z to Y ஜாயின் பண்ணுறேன். இப்போ நான் மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 7.7 சென்டிமீட்டர், இங்கே வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன இருக்குன்னா ட்ரா எ லைன் வரைஞ்சிருக்கேன். மார்க்டு XY ஆன் த லைன் சச் தட் XY is equal to 6.4 சென்டிமீட்டர். ஸ்டெப் 2னா வித் எக்ஸ் சென்டராக வச்சு எக்ஸஸ் சென்டர் ட்ரா an arc of radius 5 சென்டிமீட்டர் above the line XY. ஸ்டெப் 3 வந்து வித் Y as center draw an arc of radius 7.7 சென்டிமீட்டர் to intersect drawn in step 2. marked as the intersection of point as Z. அடுத்தது வந்து ஸ்டெப் 3. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். with Y as the center draw an arc of radius 7.7 centimeter to intersect arc drawn in step 2. marked the point of intersection as Z. step 3. Step 3 வந்து joined XZ and YZ. Now XYZ is the required triangle. இதான் triangle வரைஞ்சாச்சு. Thank you. Please subscribe my channel.